எல்லா சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்கப்பட வேண்டும். ஒருத்தர் கிடைச்சி ஒருத்தர் என் பங்கு நீங்கள் எடுத்துக்கூடாது, உங்கள் பங்கு நான் எடுத்துக்கூடாது. என் வயிற்றுக்கும் பசிக்குது, உங்கள் வயிற்றுக்கும் பசிக்குது, எல்லார் வயிற்றுக்கும் பசி. ஆகவே எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடப்பங்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனே நிறைவேற்ற வேண்டும். எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. இந்த செய்தி நல்லா போடுங்க. அடுத்தது ஒரு நல்ல கேள்வி கேட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். பிரிவினை குற்றச்சாட்டு, பலமான குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை சொல்லுவேன். எனக்கு நான் மனசாட்சி உள்ளவன், மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். 46 வருஷமாக மருத்துவர் ஐயாவோடு இருக்கிறேன். அவரோடு இருப்பது தான் குற்றம் நினைக்கிறேன். நான் எந்த தவறும் குற்றமும் பண்ணலை. மருத்துவர் ஐயாவோடு இருப்பதாக குற்றமாக நினைத்து கொண்டு அதுக்கு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கான சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். இந்த செய்தியில் போட்டோம்னா போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சி போயிடும். தனியாக உங்களை சந்திச்சு சொல்ல போகிறேன். ராமதாஸ் ஆதரவாளர் என்ன சொல்றாங்க? பாலு வந்து தொடர்ந்து உங்க மேல பல குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து நீங்க வந்து ஐயாவுக்கு துரோகம் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ இதுக்கான பதில் சொன்னோம்னா அந்த செய்தி தான் பெருசா வரும். போராட்ட செய்தி குறைஞ்சி போயிடும். போராட்ட செய்தி குறைஞ்சிடும். தயவு செய்து இதை போடுங்க. அடுத்தது நம்ம உங்களுக்கு கண்டாயம் சந்திக்கிறோம். அதாவது சரி, இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னால பதில் சொல்றேன் இல்லையா? பிறகு பதில் சொல்ல இன்னும் வேண்டாம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சு போயிடும். நேற்றைய தினம் தாவேகா தலைவர் புசியானது பொதுச் செயலாளர் சந்திச்சு பாலு வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, போராட்டத்தில் பங்கேற்றணும். இதை எப்படி பாக்குறீங்க? பெரிய அவங்கள தான் கேட்க, நீங்க ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக? இந்த பிரிவினை இதெல்லாம் இப்போ சொன்னா அந்த செய்தி பெருசா வரும். போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சி போயிடும். தனியாக சொல்றேன், கட்டாயம் சொல்றேன். என் மனசுல இருக்குது பெரிய விளக்கத்தான் சரியா சொல்றேன். நன்றி.